பாருங்க, தஞ்சாவூர் வந்து 2 வருஷம் ஆச்சு. அண்ணா நகர் முதல் தெருவில் இருக்க வீட்டில் இருந்து அண்ணா நகர் வந்து தர்பூசணி வாங்குறதுக்காக வந்தேன். அப்படியே தெரு மாதிரி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ரூட்டு மாதிரி வந்துட்டேன். இப்போ வீட்டில் ஃபோன் பண்ணியிருக்கேன், லைவ் லொக்கேஷன் போட்டு வர சொல்லியிருக்கேன். பாருங்கள் என் நிலமை எப்படி இருக்குன்னு. ஏரியா பேரே எனக்கு தெரியல. ஏதோ கோரி சரி, நான் வழி மாறி வந்துட்டேன்னு யார்ட்டும் சொல்லல. ஐயோ, எல்லா தெருவும் ஒரே மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுறது? எந்த தெரு போனாலும் ஒரே மாதிரி இருக்குது. நான் 2 பேர்கிட்ட கேட்டேன், தெரு இந்த அண்ணா நகர் போகிறதுக்கு எப்படி நான் போகணுன்னு. இந்த இப்படியே போங்க, நேராக போனீங்கன்னா வந்துடும்னு சொல்கிறாங்களே தவிர எந்த பக்கம் போனால் வரும்னு சொல்லவே இல்லை. சரி, நம்மளா போயிடுவோம். ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சின்னு வந்தால் அடையாளமே தெரியல. நான் என்ன செய்கிறது? நம்ம வந்த மாதிரி காரில் இப்போ விழார் ரோடு அந்த பக்கமே நானும் வர்றேன். அதான் நான் உன்கிட்ட கேட்டேன்னா, நாவலர் முதல் தெருன்னு போட்டிருக்கு, உள்ளே வந்தால் நம்ம வீட்டுக்கு வந்துடலாமான்னு கேட்டேனா? நீ ஊன்னு சொன்னதுனால தானே நான் உள்ளே வந்தேன். ஆமாம், ஐயோ பாருங்க, வழி தெரியாமல் மாறி வந்தது இல்லாமல் எங்கள் வண்டியில் பெட்ரோல் நின்று போய் நடுத்தரில் வண்டி நிற்கிது. இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது? நேரம் சரியில்லைன்னா இப்படி தான் சுற்றி அடிக்கும். பார்த்துக்கோங்க, என்ன பண்ணுறது? நான் பார்த்துக்கிறேன், நான் போய்க்கிறேன், நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வீராப்பா வீட்டை விட்டு யாரும் கிளம்பாதீங்க. என்ன மாதிரி வழி தெரியாமல் காணாம போயிடுவீங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க உடம்ப. தம்பி, உங்களது கருத்து கடுப்பாக இருக்கிறது. ஒருத்தன் தூங்கி இருந்தவனை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, நடுரோட்ல நிக்குது. டேய், எவ்வளோ பெரிய ஏரியாடா, நான் என்ன பண்றது? சரி, வண்டி எடு போவோம், வீடு போய் சேருவோம். மழை வேற தூரிட்டு இருக்கு.